திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிற்காமல் சென்ற பேருந்தை பின்தொடர்ந்து பள்ளி மாணவி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொத்தக்கோட்டை பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்த போது வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து வந்த அரசு பேருந்து நிற்காமல் சென்றது. இதனால் பதற்றமடைந்த 12ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வுக்கு நேரமாகிவிடும் என்ற அச்சத்தில் பேருந்தின் பின்னால் நீண்ட தூரம் ஓடிய காட்சிகள் பதைப்பதைக்க வைத்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு போக்குவரத்து துறை விளையாடி வரும் நிலையில் தற்போது பேருந்து நிறுத்தங்களில் நிற்காமல் செல்வதும் வாடிக்கையாகி வருவது பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மகளிர் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் என்ற போர்வையில் பெயரளவில் பேருந்துகளை இயக்கும் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு அலட்சியமாக செயல்படும் ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் வரி வசூல் என்ற பெயரில் கடப்பாறை மண்வெட்டியுடன் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களிடம் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டை வீர கேரள விநாயகர் தெருவில் சொத்து வரி வசூல் செய்ய வந்த நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களை மிரட்டியதுடன் அவமானப்படுத்தும் வகையில் செயல்பட்டனர். மேலும் வரி தொகையை பொதுமக்கள் கொடுத்தபோது அவற்றை வாங்காமல் கண்ணியமற்ற முறையில் பேசி அராஜகத்தில் ஈடுபட்டனர். கடப்பாறை மண்வெட்டியை வைத்துக் கொண்டு வரி வசூலில் ஈடுபட்டு அடாவடித்தனமாக நடந்து கொண்ட நகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் கடப்பாறையுடன் சென்று பொதுமக்களை மிரட்டி வரி வசூலில் ஈடுபட்டது போன்று செங்கோட்டையிலும் நகராட்சி ஊழியர்கள் கடப்பாறை மண்வெட்டியை வைத்துக் கொண்டு வரி வசூல் செய்திருப்பதை பார்க்கும்போது அரசே இவ்வாறு மக்களை மிரட்டி வரி வசூல் செய்ய சொல்லியிருக்கிறதா என சந்தேகம் எழுந்துள்ளது. ஓய்வு பெற்ற காவல் துணை ஆய்வாளர் கொலை வழக்கில் 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு டிஜிபி மற்றும் திருநெல்வேலி ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 பேர் கொண்ட கும்பலால் ஓய்வு பெற்ற காவல் துணை ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டது குறித்த வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இவ்விவகாரம் குறித்து 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு டிஜிபி மற்றும் திருநெல்வேலி ஆட்சியர் ஆகியோருக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவல்துறையின் செயலற்ற தன்மை மற்றும் கடுமையான அலட்சியமே ஜாகிர் உசேன் கொலைக்கு வழிவகுத்ததாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்து பள்ளி மாணவிகளை அச்சுறுத்தும் போதை இளைஞர்கள் மீது புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு பேருந்தில் உள்ள மாணவிகளை கேலி கிண்டல் செய்வதும் அவதூறாக பேசுவதும் நடந்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு போதையில் இளைஞர்கள் பேருந்தை வழிமறித்து ரகளை செய்த நிலையில் தட்டி கேட்ட ஓட்டுநரை மிரட்டி உள்ளனர். இது குறித்து ஊர் மக்கள் ஒன்று கூடி போலூர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சாதிக்க வேண்டிய வயதில் போதையில் தள்ளாடும் இளைஞர்கள் எப்பொழுது திருந்துவார்களோ எனவும் ஆட்சி மாறினால்தான் காட்சிகளும் மாறுமோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.